7,000 கோடி 4,000 கோடி 3,000 கோடி டவுசரை சரியாக போட தெரியாத பசங்க 300 கோடி வீடு கட்டுறான் ரத்தீஷ். 4 வருஷம் நடந்தது பூரா 4 பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். இந்த மொத்தமாக வச்சுக்கங்க. என்ன சஸ்பென்ஷன் பண்ணிடாதீங்க, எனக்கு ஜெயிலில் போட்டுறாதீங்க. எப்போ கையில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வருமான வரித்துறையை அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு கேவலமான நாடு இந்தியா தான். அப்போ இதெல்லாம் அமலாக்கத்துறை எங்கே போச்சு? 4 வருஷமா புரோட்டா சாப்பிட போச்சா? 174 அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேர். 3,000 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி வீடே கிடையாது. ஒரு வீடு 50 கோடி. 50 கோடிக்கு யார் வாங்க முடியும்? ரத்தீஷுக்கு அங்கே வீடு இருக்குது, விக்ரம் ஜூஜுக்கு அங்கே வீடு இருக்குது, நயன்தாராக்கு அங்கே வீடு இருக்குது, ஆகாஷ் பாஸ்கருக்கு வீடு இருக்குது. நடிகைகளை போச்சு பாவங்க. என்ன காரணம்னா இப்போ அரசியல்வாதிகளுடைய அந்த புறத்துக்கு வரலைன்னா தொழிலே பண்ண முடியாது. விசாரணை அமலாக்கத்துறை துபாய் போயிட்டாராம். துபாய் போய் அதுவும் தனி ஃப்ளைட்டில் லேப்டாப் செல்ஃபோனு இதெல்லாம் 5 வருஷமாக நடந்தது பூரா அங்கேயே அழிச்சிட்டாராம். அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை செய்கிற டெக்னாலஜி. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். புதிய சிந்தனைக்கு முதல் முறையாக வந்ததுக்கு மிக்க நன்றியா. நன்றி. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திமுக தொடர்புடைய திமுக பிரமுகர் வீட்டில் ரைடு, அதுவும் குறிப்பாக ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் விக்ரம் ஜூஜு ரத்தீஷ் போன்ற வீட்டில் ஏகப்பட்ட ரைடு. அந்த ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இவங்கெல்லாம் யாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னையா இருக்குது? இப்போ நேற்று முந்தின கூட ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்துருக்காங்க. கடந்த முறை கலந்துக்காத ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை கலந்துருக்காரு. எப்படியா பார்க்குறீங்க? இந்த குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஆகாஷ் பாஸ்கரனை, விக்ரம் ஜூஜு, ரத்தீஷ் எல்லாம் வளர்ந்துருக்கானா எப்படியா? இல்லை, இந்த வளர்ச்சி ஒரு 4 வருடமாக உள்ள வளர்ச்சி தான். வெளில தெரியாமல் வெளியில் தெரியாமன்னா நீங்கள் யார்? ஊடகங்கள் தான் பெரும் குற்றவாளிகள். சமூக வலைதளத்தை மக்கள் இப்போ முழுசாக நம்புகிறான். நீங்கள் அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்கள் ரெண்டுமே ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த உண்மைகளும் மக்களுக்கு போகாமல் 50 ஆண்டுகளாக தடுப்பதான் அந்த திராவிட இயக்கம். நீங்கள் ஆதித்தனாரே ஒரு மிகப்பெரிய அயோக்கியந்தான். எப்படின்னா நீங்கள் அரசியல் கட்டுரையே இல்லாமல் 50 வருஷம் வர்ற பத்திரிக்கை 75 வருஷம் அது வருது. 75 வருடங்களாகவே அரசியல் கட்டுரையே இல்லை. மக்களுக்கு என்ன தெரியணும்? அரசியல் தான் தெரியணும். அரசியல் புரிதல் வரணும். அந்த அரசியலே சொல்லி கொடுக்காமல் பத்திரிக்கை தான் தினத்தந்தி. இப்போ ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை முழுக்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பத்திரிக்கை தினம். அப்போது மக்கள்கிட்ட எப்படி உண்மை போய் சேரும்? இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு 4 ஆண்டு காலமாக இந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் இவர்களை ஒரு தகவலுமே தெரியல. அப்போ என்ன காரணம்னா கட்சியை சார்ந்தோடு இல்லையா எனக்கு தெரிஞ்சு? இல்லைங்க, அது அதிமுக திமுக ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் இந்த நபர்களை நீங்கள் அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை அதிமுக வேலுமணி தலைமையில் ஒரு 50 சேனலில் மாதம் பணம் கொடுத்து வச்சிருக்காரு. அவர்கள் கூட இதை வெளியில சொல்லலை. மறைச்சிருக்காங்க. நான் பண்ணதை நீ சொல்லல, நீ பண்ணதை நான் சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். திமுக ஐடிவிங்க அதிமுக ஐடிவிங்க ரெண்டுமே ஒரு ஒற்றுமையாக இருக்குது. இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த இப்போ சமூக வலைதளத்தை அவன் கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. சமூக வலைதளத்தை கட்டுப்பாடு கொண்டு வந்த பிறகு எந்த விஷயமே வர்றதில்லை. இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே விலை போகாத சில சமூக வலைதள செய்தியாளர் இருக்காங்க. அவர்கள் தான் இதை செய்கிறான். உதாரணத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியான பகுதி சென்னையில் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம லீலா பேலஸ் ஹோட்டல் இருக்குல்ல, எம்ஆர்சி நகர். இங்கே 174 ஒரு ஃப்ளாட் இருக்குது. அது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆமாம், பெருசாக இருக்குது. அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பீச்சை பார்த்த மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தா ஆமாம் 174 அதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேர். அங்கே 3,000 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி வீடே கிடையாது. அப்பா, எவ்வளவு? 3,000 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், ஒரு வீடு 50 கோடி ரூபாய். ஒரு வீடு 50 கோடி. 50 கோடிக்கு யார் வாங்க முடியும்? ரிச் பீப்புள் தான் வாங்க முடியும். யார் ரிச் பீப்புள்னா இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ், லைசனர்ஸ், தரகர்கள். ரத்தீஷுக்கு அங்கே வீடு இருக்குது, விக்ரம் ஜூஜுக்கு அங்கே வீடு இருக்குது, நயன்தாராக்கு அங்கே வீடு இருக்குது, ஆகாஷ் பாஸ்கருக்கு வீடு இருக்குது, வேலுமணிக்கு இருக்குது, லாட்ரி மார்ட்டினுக்கு இருக்குது, ஏஆர் ரகுமான், பழைய ரத்தோர் கமிஷனர் உஷா காகர்லாம், இப்படி ஒரு பெரிய விஐபி தான். 50 கோடி ரூபாய் வீடு 3,000 ஸ்கொயர் ஃபீட்டு கடலை பார்த்துருக்கு.
அப்போ இங்கே தான் இவர்கள் பூரா கூடுகிற இடம். இப்போ அதே போல் எதுக்கு வெளியில் போய்கிட்டு ஆமாம் மொத்த அப்பார்ட்மெண்ட் நம்மளே வாங்கிட்டா நம்மளே பேசிக்கலாமே அப்படின்னா பக்கத்திலே வந்து சோமா செட், அது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அங்கே கமலஹாசனுக்கு ஒரு வாடகை எடுத்திருக்காரு, 50 லட்ச ரூபா வருஷம் வாடகை, லீஸுக்கு எடுத்த மாதிரி. ஆமாம் 50 லட்சம். அப்போ இந்த டிவி சீரியல் நடக்குது இல்லை பிக் பாஸ், ஆமாம், அங்கே தான் அவருக்கு ரெஸ்ட். 50 லட்ச ரூபா வாடகை. அப்போ மேட்டுக்குடியிலும் மேட்டுக்குடி தான் அங்கே போய் சேர முடியும். ஒன்று திமுக ஆட்கள் அங்கே இருக்கான், அதிமுக வேலுமணி அங்கே இருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் தாண்டி சினிமா பிரபலங்கள் நயன்தாரா அங்கே இருக்கு, பிக்சர் பார்ட்டி விக்னேஷ் சிவன் அங்கே இருக்காரு. அப்போது இது போன்ற நபர்கள் மட்டுமே. ஏன்னா திமுக எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் யாருக்கு கொடுக்குறாங்க? நயன்தாரா கொடுத்துட்றாங்க. விக்னேஷ் சிவன் தானே ஆடு டைரக்ட் பண்ணுறதா கூட விக்னேஷ் சிவன் தானே பண்ணுறாரு. எதை ஆடு? ஆமாம் ஆமாம் ஆமாம். கடந்த முறை இந்த செஸ் ஒலிம்பியா பற்றி ஆடு ஒன்று பண்ணாரு. அது எல்லாமே 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் ஈவெண்ட்டு, 100 கோடி 200 கோடி ரூபாய் ஈவெண்ட்டு. இப்போ இவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் அவரும் இருக்கார், விக்னேஷ் சிவனும் இருக்கார். அப்போது நீங்கள் விசாகனை அமலாக்கத்துறை பிடிச்சிது, டாஸ்மார்க் மேலான அதிகாரி. அங்கே 50,000 கோடி ரூபாய்க்கு அவர் தான் ஆர்டர் கொடுப்பார். வருஷம் வியாபாரம் எவ்வளவு? 50 கோடி. 50,000 கோடி. 50 கோடி இல்லை, 50,000 கோடி. 50 சாராய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி 1000 கோடி தயார் பண்ணுறான் வருஷம். 50 ஃபேக்ட்ரி 50,000 கோடி. நான் 5250 கடை இருக்குது, டாஸ்மார்க் கடை 5250 கடை இருக்குது. இந்த டாஸ்மார்க் எம்டியுடைய சொத்து மதிப்பே ஒரு 3000 டு 4000 கோடி ரூபா சொல்கிறாங்க. எம்டியினுடைய சொத்து மதிப்பு. நீங்கள் ரத்தீஸு, ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு, இது எல்லாமே யாருடைய நட்பு வட்டாரம் கேட்டிங்கன்னா உதயநிதியுடைய நட்பு வட்டாரம். இந்த நட்பு வட்டாரம் எப்படி அந்த நட்பு வட்டாரம் வளர்ந்துச்சு? ஏன்னா இப்போ கட்சியாளர்கள் நம்பலாம், கட்சி காலங்காலம் உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட பினாமியாக போடலாம். சம்மந்தமெல்லாம் இந்த 3 பேர் யாரையா? இல்லை, அதாவது என்னன்னா ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதியுடைய மூத்த மகன் முத்துனுடைய மகள் தேன்மொழியுடைய மகள் தாரிணி உடைய கணவர். ஒரு தகுதி குடும்ப உறுப்பினர் தான், அவ்வளோதான். அவர் வீட்டில் போன தேர்தலே எக்மோர் அவர் வீட்லேயே ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கைப்பற்றினாங்க. 5 கோடின்னு சொல்கிறாங்க. தேர்தல் பணம் அங்கே முடக்கி வைக்கப்பட்டிருந்தது, தேர்தலில் கொடுக்க வேண்டிய. அப்போ அதே போல் நம்ம ரத்தீஷ் வேலைச்சேரியில் குடியிருந்தார்ல முதலமைச்சர் ஒரு காலத்தில். ஆமாம். அப்போ எழுத்த வீட்டில் ஒரு ஐபி அதிகாரியினுடைய மகன்தான் இந்த ரத்தீஷ். அவங்க அண்ணன் தான் சர்வீஸ் ஐபிஎஸ்ஐ இப்போது கண்ட்ரோல் ரூமுடைய டிசியாக இருக்கார். இது பத்தாதா? போதுமே. நீங்கள் அவர் ஒரு வீடு கட்டுறார் 300 கோடி ரூபாய்க்கு. எவ்வளவு? 300 கோடிக்கு. அப்போ இதெல்லாம் அமலாக்கத்துறை எங்கே போச்சு? 4 வருஷமா புரோட்டா சாப்பிட போச்சா? ஏன்னா இப்போ தேர்தல் வருது, எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். அதிமுக ஜெயிக்க வைக்கணும்னா திமுகவை பிடிக்கணும். திமுகவுடைய பேக் போன் யாரு? இந்த நபர்கள் தான். 1000 முடிச்சா போதும், ஊழல் கட்சியாக மாற்றிடலாம் திமுகவை. இல்லை, திமுக புதுசாக இன்றைக்கி ஊழல் கட்சியாக மாற்ற போகிறாங்க. அதெல்லாம் அவங்க தாத்தா காலத்திலே அது ஊழல் கட்சி தான். இல்லை, அப்போ டெல்லி அரசியல் எதுவும் கையில் எடுத்துட்டாங்களோ இடி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் இடியே இடிக்கு டைரக்டர் அலுவலகத்தில் அமித்ஷாவுடைய உத்தரவின் பேரில் தான் இடி போகுமே தவிர அம்பானி வீட்டுக்கெல்லாம் போகாது, அதானி வீட்டுக்கு போகாது, டாடா பிர்லா கோயங்கா சிங்கானி மங்கானி மார்வாடி வீட்டுக்கே போகாதுங்க. மார்வாடி வீட்டுக்கே போகாது, சவுகார்பேட்டைக்கே போகாது. சவுகார்பேட்டையில் பல ஆயிரம் கோடி கள்ளப்பணம் புழங்குது. வருமானம் இறங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், பட தயாரிப்பாக இருக்கட்டும், எல்லா தொழிலையும் இறங்கிட்டாங்களையா. அப்போ அங்கெல்லாம் இடி போகவே போகாது. 4 வருஷம் இடி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது. என்ன காரணம்? அப்போ ஊழல் நடக்கலையா? ஊழல் ஆட்சிக்கு வந்த காலத்துல நடக்குது. ஒருவேளை வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம்லையா? வெயிட் இல்லை, இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பண்ண, எலெக்ஷன் வரும்போது நான் பார்த்துக்கிறேன், எலெக்ஷன் வரும்போது நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான் ஈடிக்கு வேலை. ஈடிக்கு நீங்கள் பாண்டிச்சேரியில் ஜான் குமார்னு ஒரு இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், இப்போ பிஜேபி எம்எல்ஏ. அவர் பையன் ரிச்சர்டு ஜான் குமார், அவரும் பிஜேபி எம்எல்ஏ. நான் எதுக்கு பாண்டிச்சேரி அரசியல் சொல்கிறேன்னா பக்கத்தில் தமிழ்நாடு தான். இவர் கள்ள லாட்டரியில் ஒரு 40-50 கோடி ரூபா வரி பாக்கி. இவர் தான் காங்கிரஸில் அசைக்க முடியாத சக்தி. நாராயணசாமிக்காக தன்னுடைய தொகுதியை ரிசைன் பண்ணி நாராயணசாமி சிஎம் ஆக்குனதே யார்? ஜான்குமார் தான். கள்ள லாட்ரி ஜான்குமார். லாட்ரி பணம் தான் 40 கோடி ரூபா வரி பாக்கி. பிஜேபி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கிரண்பேடியை போட்டாங்கல்ல. ஆமாம், ஆளுநர். ஆமாம், கிரண்பேடியை கூப்பிட்டாங்க. அவரை கொஞ்சம் விசாரிங்கன்னாங்க. யாரை? ஜான்குமாரை. ஐடி கமிஷனர் அந்த அம்மா கூப்பிட்டது, கொஞ்சம் விசாரிங்கன்னு. அவர் ஜான்குமார் 40 கோடி ரூபா நீ வரி பாக்கி, வரியை ஏமாற்றிருக்க, கள்ள லாட்ரி, நேராக ஜெயிலுக்கு போகிறியா இல்லை பிஜேபிக்கு போகிறியா?
நாராயணசாமி ஆட்சியை கவுத்துரு. யார் சொன்னது? ஐடி கமிஷனர் யாருக்கிட்ட? ஜான்குமார் பார்த்தாரு. சரி, இவர் கதை முடிஞ்சது, காங்கிரஸ் இனி ஜெயிக்காது, அடுத்து எது வரப்போகுது? பிஜேபி தான். சரி, நாராயணசாமிக்கு வாபஸ் வாங்கிட்டாரு. நாராயணசாமி கவுந்து போயிட்டார். நாராயணசாமி காங்கிரஸ் எம்எல்ஏ முதலமைச்சர் தவிர்க்கப்பட்டார். இன்னொருத்தர் திமுக எம்எல்ஏ ஒருத்தர், அவரை கூப்பிட்டாங்க. நீ நல்லெண்ணெய் தயார் பண்ணி விற்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்க, பாண்டிச்சேரியில் தயார் பண்ணி பாண்டிச்சேரி பார்டர் விழுப்புரத்தில் கொண்டு போய் விற்றுருக்க, அது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வரி கட்டலை, நீ பல கோடி வரி பாக்கி, ஜெயிலுக்கு போறியா? பிஜேபிக்கு போறியா? நேராக ஸ்டாலின் போட்டார். ஸ்டாலின் 2 கோடி கொடுத்தா சீட்டு வாங்கினார். ஐயா இந்த மாதிரி சொல்லலாம், நீ உன்னை காப்பாற்றிக்கலாம், என்ன காப்பாற்றிக்கிறேன், அவ்வளோதான். திமுகவிலிருந்து அவர் காங்கிரஸ் அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கினார். நாராயணசாமி கவுந்துட்டார். இப்போ ஜான்குமார் நேரம் எங்கே சென்றார்? பிஜேபியில். அவர் மட்டும் இல்லை, அவர் பையனும் இப்போ எம்எல்ஏ. அங்கே காங்கிரஸ் அவர் மட்டும் தான் எம்எல்ஏ, பிஜேபி கவர்மெண்ட்டில் அவர் பையனே எம்எல்ஏ. மந்திரி கூட நேரம் டெல்லிக்கு போனார். இங்கே இருக்கிற பிஜேபி ஆஃபீஸில் அடித்து உடைச்சாங்க. அப்போது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிற துறை தான் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை. அப்போ இதில் மக்களுடைய வரிப்பணத்தை எவன் கொள்ளையடித்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு? வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும். அரசியல் வருகிற பொழுது தான் இந்த அதிகாரிகள் பூரா வேலை வரும். அரசியல் பண்ண அந்த ஈடியை பயன்படுத்துகிறான். அதுதான் உலகத்திலேயே வருமான வரித்துறையை அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு கேவலமான நாடு இந்தியா தான். அது காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும். இல்லை, எனக்கு தெரிஞ்ச வருமான வரித்துறையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போதாயா தொட்டத்துனருக்கு ஈடி கேட்டால் ஈடி ரேட்டு அதிகமாக போகுது. என்னென்ன அவன் திருடி வச்சுருக்கான், பலாயிரம் கோடி திருடி வச்சுருக்கான். இந்த பசங்க இந்த ரத்தீஸ் எல்லாம் பேண்ட்டை சரியாக போட தெரியாது. எவ்வளோ பலாயிரம் கோடி வச்சுருக்கான், பலாயிரம் கோடி. ஐயா, டிஜிபிக்கு கமிஷனருக்கு ஆர்டர் போடுறதுக்கு எப்படி வளர்ந்தாரு? ஏங்க சொல்கிறாரு, நீங்கள் சில நேரத்தில் காத்தடிக்கு, சூறாவளி காத்தடிக்கும், எச்சை இலைகள் பூரா போய் எங்கே ஒட்டிக்கும்? கோயில் கோபுரத்தில் போய் ஒட்டிக்கும். நீங்கள் சசிகலா என்ன பண்ணிச்சு 25 வருஷமா? 91லேருந்து ஜெயலலிதா மறைகிற 2016 முடிகிற வரைக்கும் என்ன பண்ணிச்சு அந்த அம்மா? எம்பி, எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரையும் கட்டுக்குள்ள வச்சு நடுங்குவா சசிகலா பார்த்தா. இந்த திராவிட இயக்கத்துடைய கேவலம் அதெல்லாம். திராவிட இயக்கம் என்றாலே ஒரு கேவலமான விஷயம் அர்த்தம் இல்லையா? அதிமுகவோட சசிகலா ஜெயலலிதாவோட ஒரு பல வருஷமா இருக்காங்க. ஆமாம். ரத்தீஸ்லாம் யார்? இனிமேல் பல வருஷமா வந்துடுவார். இப்போ அவர் சிஎம்ஆ போறாரு. அடுத்து அவங்க அப்பா சொல்லிட்டாரு சம்மதம் இல்லை கட்சிக்கும் அதுக்கு சம்மதம் இல்லை, ஒரு ஆள் ஆர்டர் போடுறானா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? திராவிட இயக்கங்கள் இப்படித்தான் சில அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் அது சசிகலா இங்கே ரத்தீஸ் வச்சுங்க. ஏன் திவாகரன், சுதாகரன், தினகரன், பல கரண் அதில் ஆட்டம் போட்டாங்களா இல்லையா? மகாதேவன், பாஸ் என்ற பாஸ்கரன், அப்பா 25 வருஷம் இந்த கூத்தெல்லாம் நடந்ததா இல்லையா? டிஜிபி நடுங்கினாரு, சீஃப் செக்ரட்டரி நடுங்கினாரு, எஸ்பி நடுங்கினாரு, ஐஜி நடுங்கினாரு இல்லையா? பேசுறேங்க, கார்டன்லேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து கார்டன்லேருந்து பேசுகிறேங்க. அவனை அங்கே பிடிங்க, இதை பிடிங்க. எஸ்பி நடுங்கிட்டு செஞ்சா கலெக்டர் ஓடுனாரு. அது அப்போ அங்கே கரண், இங்கே ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர். அந்த கூத்து இந்த கூத்து எனக்கு ஒன்றும் பெரிய கூத்தெல்லாம் தெரியல. அவங்கெல்லாம் கார்டன் செல்ல பிள்ளைங்க, இவர்கள் கோபாலபுரம் செல்ல பிள்ளைங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க பூரா சசிகலாவுடைய ரத்த உறவுகள், இதெல்லாம் உதயநிதியினுடைய சொந்த உறவுகள், அவ்வளோதான். எல்லாம் 10,000 கோடி 20,000 கோடி தான். லண்டனில் ஜாகை, துபாயில் ஜாகை, இப்படி தான். அப்போது இது மக்களிடம் ஒரு மாற்றம் வராமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா, இதில் ஒரு படி மேலே போயிட்டு விக்ரம் ஜூஜு தன்னுடைய சொத்து மதிப்பை வெளியில் காட்டியிருக்காரியா? என்னுடைய வாட்ச் எவ்வளோ தெரியுமா? 250 கோடி அப்படின்னு யூடியூப்லேயே போட்டிருக்காரியா? அது இன்னைக்கு வேணா டெலிட் பண்ணியிருக்கலாம். என்னோட வாட்ச் கலெக்ஷனை பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தா அவரே யூடியூப்ல போட்டிருக்கா. அப்போ தெரியாதா என்ன? நம்ம அப்படி வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் போடுற. அதாவது அவர்களுக்கு இதெல்லாம் இது காரணம் அதிகாரம் மட்டும் 21. அதாவது இப்போ பிஜேபி இவர்களெல்லாம் பக்கத்துலேயே வராது அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு சுவர் திமுக. அப்போ திமுகவை மீறி உள்ள வராது. இப்போ வந்துருச்சு. ஒன்றும் நடக்காதா? எனக்கு ஒரு தொழிலதிபரை தெரியும். அவர் தான் சொல்லுவார், எத்தனை கோடி என் காசை எடுத்துகிட்டு போனாலும் சரி, நளினி சிதம்பரத்தை கொண்டு போய் 25% அப்படியே கொடுத்துருவேன், மீதி 75% வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா அப்போ புருஷன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பொண்டாட்டி ஃபைனான்ஸு இன்கம் டேக்ஸுக்கு எதிராக வாதாடுகிற வழக்கறிஞர். யார்? நளினி சிதம்பரம். எப்படி? ஒரு ஆள் போலீஸு, ஒரு ஆள் திருடனுக்கு வக்கீல். நளினி சிதம்பரம்
ஏமாந்து கொள்ளையடிக்கிறானோ திருடுறானோ அவனுக்கு வக்கீல். சாரதா சிட் ஃபண்ட்ஸ் எங்கே? வெஸ்ட் பெங்காலில். அதுக்கு வக்கீல் இந்த மாதிரி தானே. புருஷன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்கம் டேக்ஸில் அவர் கண்ட்ரோலில் வரும், இடி அவர் கண்ட்ரோலில் வரும், ஃபொரா அந்நிய செலவணி மோசடி அவர் கண்ட்ரோலில் வரும். ஆனால் அங்கேருந்து காப்பாற்றுறது யார்? பொண்டாட்டி. இதில் இப்படி வினோதமான நாடு, வினோதமான அரசு, வினோதமான மக்கள். இப்போ அதே தான் இங்கே. இப்போ ரத்தீஷையும் விக்ரம் ஜூஜுவையும் ஆகாஷ் பாஸ்கரையும் திமுக காப்பாற்றுது. திமுக காப்பாற்று. இதில் இன்னொரு ஆளை விட்டீங்க, ஆகாஷ் பாஸ்கர். இல்லை, இவர் நம்ம சபரீசன் விட்டீங்க. அவர் ஒரு ஆகாஷ் பாஸ்கர் மாதிரி தான். ஆகாஷ் பாஸ்கர் சபரீசனை ஒப்பிடலாம், இல்லை சபரீசன் ஆகாஷ் பாஸ்கர் ஒப்பிடலாம். இல்லை, சபரீசனுக்கு திரு உதயநிதி அவர்களும் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் தாண்டி தான் முன்னுரையும் உதயநிதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை. அதெல்லாம் அதாவது எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. அவர் வழியில் போகிற இவரும் சொத்து சேர்த்துறாரு, அவரும் சொத்து சேர்த்துறாரு. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு? சசிகலா கும்பலுக்கு சேர்த்த போகிறாங்க. எல்லாம் இந்த குடும்பத்துக்கு தானே. இவருக்கு ஒரு பையன் இருக்குது, இவருக்கு ஒரு பையன் பிள்ளை இருக்குது. எல்லாம் அடுத்த வாரிசுக்கு தானே சொத்து சேருது. லண்டன், அமெரிக்கா, பல தீவுகள், இப்படி பல நாடுகளில். இங்கே வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் பூரா எங்கே போய் வாழலாம்? ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்க நாடுகள், ராஜபக்ச குடும்பம் வாழ்கிறது போல் ஏதாவது ஒரு நாட்டில் தீவை கூட விலைக்கு வாங்கிட்டு வாழலாம். இங்கே யாருக்கு? இவனுக்கு நம்ம ஆளுக்கு தேவை 200 தானே ஓட்டுக்கு. அவ்வளோதான். இந்த பயலுக்கு எவ்வளவு உரிமையோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 200 மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு காக்கா பிரியாணி ஒன்று வேணுங்க. ஒரு மட்டை சரக்கு குவார்டர் குடித்தா அப்போவே போதை ஏறணும். மொலாசஸ் நேரடியாக சரக்காக தயார் பண்ணுங்க, ப்ராசஸ் எல்லாம் பண்ணாதீங்க. மொலாசஸ்லேருந்து ஆனால் தனியாக வந்து டூப்ளிகேட்டாக ஹோலோகிராம்லாம் தயார் பண்ணலாம் முடியாது. நீங்கள் கேள்வி மட்டும் கேளுங்க. அதாவது நீங்கள் அமலாக்கத்தோட நேரம் எங்கே போச்சுன்னா, மேகநாதன் போய் ஒருத்தர் பிடிச்சாங்க. மேகநாதன் சாதாரண பண்டாரியம்மன் சுகரில் ஒரு சாதாரண குமாஸ்தாவாக இருந்தார். இன்றைக்கி அவர்கிட்ட பலாயிரம் கோடி இருக்குது. எப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு சொந்தமான அத்தனை சாராய ஆலைகளுக்கும் மூடி சப்ளையர், லேபிள் சப்ளையர், பாட்டில் சப்ளையர், ஹாலோகிராம் சப்ளையர் எல்லாமே. எதுக்கு? ஏன்னா அவர் அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரால் அந்த மூடி சுற்றிக்கின்னு சொன்னால் அது காரணமே வருதானா? ஆமாம், பல மூடி சுற்றுது. குடிக்கிறவனுக்கு மண்டை மூளையும் சுற்றுது, ஆளும் சுற்றுறான். அப்புறம் மூடி சுற்றுனா என்ன சார்? அதாவது பல கொடுமைகள் நடக்குது சார். டாஸ்மார்க்கில் வந்து சேர்மன், எம்டி, அது கீழே பர்ச்சேசிங் மேனேஜர், சேல்ஸு, இப்படி அந்த நெட்வொர்க்கில் கடைசியாக வர்றது டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அப்போது ஷியாம் சுந்தர்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவருடைய சொத்து மதிப்பே 300 கோடி ரூபாய். 6 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கார். அவரை தூக்கி விட்டாங்க வேலூருக்கு. திருப்பி 3 நாளைக்கு வந்துட்டார். யாருக்கு? டாஸ்மார்க் எம்டிக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங் கொடுத்துட்டு வந்துட்டார். 3 லெஜர் மெயின்டைன் பண்ணுறாங்க. யார்? டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். ஒன்று அரசு லெஜர், அது வந்து டாஸ்மார்க்கு வர்ற கணக்கு காட்டுறது, அது வந்து ஒரிஜினல். ரெண்டாவது ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் டிஎம்க்கு கமிஷன் போயிடணும். அது யாருக்கு போயிடணும்? போகிற இடத்துக்கு போயிடணும். அப்போ ரெண்டாவது ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான லெஜர். எல்லோரும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, கடை டைம் வந்து காலையில் 12 to 10 இதை பூட்டிடுவாங்க. ஆனால் அந்த கடை 24x7. என்ன கடை? 24x7. ஆமாம். எப்படின்னா, முன்னாடி பூட்டி இருக்கும், பின்னாடி திறந்து இருக்கும். கரெக்டாக சொல்கிறீங்க. இது அனுபவங்களும் இருக்கா? இல்லையா? பல ஒயின் ஷாப் ரைடு இருக்குங்க. ஏன்னா இப்போ நிறையா ஒயின் ஷாப் இல்லை, நீங்கள் கரெக்டாக நான் சொல்றது முந்தி பின்னாடி இப்போ அப்போ ஏன்னா பல மக்கள் பல பேருக்கு அனுபவத்தில் நாங்களும் நீங்கள் எப்படிங்க பல ஒயின் ஷாப் வந்து பர்மிட் எல்லாம் ஓடி இருக்கு. கேமரா எடுத்து போய் கரெக்டாக வந்துட்டு பத்திரிகையாளர் முறையில் சொல்கிறாங்க. நீங்கள் வேற பத்திரிகையாளர் தானே? இல்லை, நம்ம பத்திரிகையாளர் பூராம முழு லைவ்ல இருக்கணும். ஆமாம். அப்போ இங்கே இந்த சந்தில் ஓட்டுறாங்க. கரெக்ட். அப்போ இது நம்பர் 1 லெஜரு. ரெண்டாவது லெஜர் எதுனா, பிளாக்ல சரக்கு ஓடுது இல்லை, இது ஃபேக்ட்ரியிலிருந்து ஹாலோகிராம் ஒட்டாமல் அப்படியே வந்துடும். நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாரு? அவரே ஒரு வாய்ஸ் ஒரு லீக்கேஜ் இருக்குங்க. இதில் டாஸ்மார்க்கில் கசியுதுனார். இதுதான் கசிவு தான். கணக்கில் வர்றதோட கணக்கில் வராது அதிகமாக போகுது. அப்போ மேகநாதன் ஜெயந்தி அவங்க நிறுவனத்தில் விசாரித்தாங்க. விசாரிக்கும்போது நீங்கள் கணக்கில் வந்ததுக்கு 75% கொடுக்குறாரு, மீதி 25% இப்படி போயிடுது. இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதையும் தாண்டி நீங்கள் ஒரு பாதி சரக்கு எடுத்து கடையில் கொடுத்துருவோம், பாரில்.
இது வந்து காந்தி பிறந்தாலும் சரி, நேரு பிறந்தாலும் சரி, இல்ல யாரு பிறந்தாலும் சரி. பார்லனா டாஸ்மார்க் உள்ளேயா இல்ல தனியா பார்லயா? டாஸ்மார்க்லயே தனியா பார் இருக்குல்ல, சாக்கனா கடை. ஆமா, அதுக்கு பேர் சாக்கனா கடை. அங்க சரக்கு இருக்கும், அங்க சரக்கு இருக்கும். அதாவது லீவு டைமு போக்குவரத்து எதுவுமே 24 மணி நேரம் என்ன சரக்கு அங்க கிடைக்கும். அதுக்கு 1 லட்சம். ஒன் ஷாப்ல கிடைக்கிறத விட அங்க அதிகமாக கிடைக்கும். அப்போ ஒரே டாஸ்மார்க் லைசன்ஸில் எவ்வளோ வேலை நடக்குது? 3 வியாபாரம் நடக்குது. இது எல்லாம் யாருடைய கண்காணிப்பில்? இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தான். இப்போது இதில் யாருக்கு பணம் கொடுக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு கொடுக்கணும், பெட்ரோல் வண்டிக்கு கொடுக்கணும், லோக்கல் போலீஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் விற்கிறீங்க. ஆமாம் ஆமாம், பாதுகாப்பாக வைக்கிறாங்க. பாதுகாப்பாக அவர் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு நடுவில் வட்டத்துக்கு கொடுக்கணும், வட்டம் இல்லை எதிர்கட்சி வட்டத்துக்கு கொடுக்கணும். ஆமாம், 2 கொடுக்கலன்னா அவன் போட்டு கொடுத்துருவான். அவன் நேரம் ஆளை கொண்டு வந்து கடை பண்ணுவான். ஆமாம், எப்படியா நீ ராத்திரி கடையை பூட்டி விற்கிறீங்கன்னு கேட்பான். அப்போ அவனுக்கு கொடுக்கணும். இதுக்கு நடுவில் சில நிருபர்களுக்கு கொடுக்கணும். நிருபர் என்ற போலீஸாக போட்டுருவாங்க. போலி சில கேமராவோடு இருக்கான். இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் நிருபர்லாம் போகிறதில்ல போலையா? இல்லை, நான் சொல்ல டூப்ளிகேட் நிருபர்கள் தான். சாராய கடைக்கு போகிறவன் எப்படி ஒரிஜினலாக இருப்பான்? அவன்கிட்ட போய் அப்போ இவ்வளோ பேருக்கு பணம் கொடுக்கணும். எதில்? டாஸ்மார்க்கில். நம்பர் 2 ஓடுதா இல்லையா? அப்போது நம்பர் 3 எதை சொன்னீங்களே? நம்பர் 3 தான் இதில் விற்கிறது. எங்கள் டாஸ்மார்க்கு பாரில் விற்கிறது. பார் வந்து 24/7 24 மணி நேரம் அங்கே கடை ஓடும். இத்தனை வியாபாரம் யாருக்கு தெரிஞ்சு நடக்குது? டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு, நம்ம டாஸ்மார்க்கு எம்டி மேனேஜிங் டைரக்டரான விசாகனுக்கு அத்தனையும் தெரியும். இப்போ அமலாக்கத்துறை பிடிச்ச பிறகு அபூர்வராக மாறிட்டார். எல்லாத்தையும் நடக்குது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கேட்டுக்கு எப்படி என்ன நடக்கும்னா, மேலதிகாரி நடவடிக்கை எடுக்க ஸ்டேட் ஆஃபீஸர் வந்துட்டாருன்னா, ஐயா என்னென்ன நடந்தது எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன், என்ன மட்டும் காப்பாற்றிருக்கு, அவ்வளோதான். என் சொத்து சொகம், வீடு சின்ன வீடு பெரிய வீடு எல்லாத்தையும் காப்பாற்றிருங்க. அப்படியே நான் கூட அபூர்வ மாறிடுறேன். எப்படி மாறிடுறேன்? அபூர்வ என்ன சஸ்பென்ஷன் பண்ணி தெருவில் அனுப்பிச்சிடாதீங்க, என் சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணிடாதீங்க. நான் எல்லாம் நடந்தது பூரா எதில் போட்டு வச்சுருக்கேன்? பென்ட்ரைவில் ஓட்டு வச்சுருக்கேன். 4 வருஷம் நடந்தது பூரா 4 பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். இந்த மொத்தமாக வச்சுக்கோங்க, என்ன சஸ்பென்ஷன் பண்ணிடாதீங்க, எனக்கு ஜெயிலில் போட்டுறாதீங்க. நான் அப்படிலாம் கஷ்டப்பட முடியாது. நான் 3000 கோடி வச்சு சொல்லி தான் செஞ்சேன். ஆமாம், இதுதான் அவருக்கு இது வரைக்கும் அவங்ககிட்ட அதிகாரம் இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு. அங்கே அதிகாரம் அந்த பக்கம் விசுவாசமாக இருந்தால், இப்போ நீங்கள் இடி அதிகாரம் டெல்லியில் வந்துட்டீங்க, இது பெரிய அதிகாரம். அதனால் உங்களுக்கு வந்து இருந்தாங்க 4 பென்ட்ரைவ். சரி, ரைட் வச்சுக்கோ, எப்பப்போ கூப்பிடணும் அப்பப்போ வரணும், எப்போ கையில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுதான் இப்போ விசாகன் நடந்தது. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு பின்னாடி அந்த வாட்ஸ்அப் கிழிச்சு கிடந்ததா, யாருக்கு எவ்வளோ எத்தனை கேஸ் வாங்கணும், எவ்வளோ கமிஷன், எல்லா கதையும் ரத்தீஷ் மூலம் தான் டீலிங் நடந்தது. எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 174 பக்கத்தில் சோமா செட்டு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே எம்ஆர்சி நகர் எல்லாம் எம்ஆர்சி நகர் தான். ஆனால் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும் போதே ரத்தீஷ் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சா டாஸ்மார்க் ஃபுல்லாக? சார், அதாவதுங்க உதயநீதிக்கு நெருக்கமானவர்னா நீங்கள், அதாவது கோயிலில் வந்து உங்களுக்கு சாமியை விட யாருக்கு முக்கியம்? பூசாரி தாங்க முக்கியம். அப்போ ரத்தீஷ் தான் சாமியே. அப்படின்னு கும்பிட்றதுக்கு கூட சாமி இவரு தான் சொல்றாங்க. ஆமா, தட்டில் காசு போட்டால் தான் உங்களுக்கு காமிப்பார், இல்லைன்னா சாமியை போய் அந்த பக்கம். ஆமா, ஜரிகண்டி தட்டில் காசு போட்டா துண்ணூறு கையோட வரும், அவ்வளோதான். நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா ஜரிகண்டி சாமிக்கு 10,000 கொடுத்தீங்கன்னா விஐபி. காசே இல்லையா, 3 நாள் கழிச்சு வா. எங்கே? வெங்கடாஜலபதி கியூவில் நிற்கணும். குழந்தை குட்டியெல்லாம் தலையில் தூக்கி வச்சு நிற்பான். எப்போ? 10 மணி நேரம் சாமி தரிசனம். 10,000 சந்தன மரம் கடத்துறவன், கள்ளக்கடத்தல் பண்ணுறவன், தங்கம் கடத்துறவன், சாராயம் கடத்துறவன் எல்லாம் எதில் வருவான்? அலிபிரியில் பட்டு வேட்டி பட்டு துண்டு போட்டு சேகர் ரெட்டி அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். தற்காரா. ஆமாம், அத்தனை பேரையும் கள்ளச்சந்தை வியாபாரி பூரா அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பேன். முதல் ஆளாக பக்தியோடு வர்றவன் வந்துச்சு பார்க்க தரிசனம். பக்தியோடு வர்றவன் திருப்பதி வெங்கடாஜலி பார்க்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 மணி நேரம் ஆகும். கஞ்சா கடத்துறவன், சாராயம் கடத்துறவன், சமூக விரோதி, ஹராயின் கடத்துறவன், செம்மரம் கடத்துறவன், மணல் கடத்துறவன் எல்லாம் சேகர் ரெட்டி பின்னாடி வந்து எங்கே பார்ப்பான்? உடனே வெங்கடாஜலபதி பார்த்துருவான். இல்லையா, வெங்கடாஜலபதியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து காமி. எங்கே? நான் பக்கத்தில் இருக்க சேகர் ரெட்டி நினைத்தால் வெங்கடாஜலியை கூட்டிகிட்டு அங்கே பார்த்துருவானுங்க. வெங்கடாஜலபதி வந்துட்டாரியா பார்த்துக்க. இப்படி இருக்கு நாடு. அப்போது இவர்களை பொறுத்தவரை விசாகனை முழுமையாக ரத்தீஷுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். இதை பூரா இப்போ அமலாக்கத்துறை உண்மையை சொல்லிட்டார். சொன்ன பிறகு அமலாக்கத்துறை விசாகனை அபூர்வராக மாறிடுச்சு. மாறின பிறகு நீங்கள் டெல்லியில் ஒரு பிஜேபி எம்பி இருக்கார், டிஆர் பாலுன்னு பேர். அதிர்ச்சியாக இருக்கு. திமுக எம்பியா? இல்லை, அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எனக்கு வந்த தகவல் இப்படி அவர் பிஜேபி எம்பி. எப்படி சொல்கிறீங்க? திமுகவை விட பிஜேபி தான் விசுவாசமாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறது? அப்போ
பிஜேபி எதுவும் பேசவே மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? பிஜேபி ரொம்ப ஏன்னா அவருக்கு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. ஆமா, அதெல்லாம் காப்பாற்றணும்னா ஜெகத் ரட்சகன் அவர் என்ன பண்ணுவாங்க? பிஜேபிக்கு தான் விசுவாசமாக இருக்கணும். திமுக ரெண்டாவது தான். அங்கே எங்கே ரைடுக்கு போயிருக்கா? போகலையே. டிஆர் பாலு பக்கம் போகவே போகாது. இடி போகாது, ஐடி போகாது. ஜெகத் ரட்சகனுக்கு 1000 கோடி ரூபா ஃபைன். எவ்வளவு? 1000 கோடி. 1000 கோடி. டிஆர் பாலு பக்கம் போகவே போகாது. ஏன்? டிஆர் பாலு டைரக்ட் டீலிங். நீங்கள் இப்போ முதலமைச்சர் அவர் தான் கூட்டிகிட்டு போனது. எங்கள் பார்த்து நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கோம். அவர் மோடி எத்தனை கை பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? எத்தனை கை பிடிச்சிருக்காரு? கையை பிடிச்சி அதையும் பிடிச்சி பார்த்துக்கிறேன், நான் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆமாம். அப்போது உங்களுக்கு இப்போ பல்டி குமார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கார். எங்கள் பீகாரில் 11 சீட் இருக்குல்ல? ஆமாம். அவர் ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை காப்பாற்றுறேன். நம்ம 40 இருக்குல்ல? 40லலாம் காங்கிரஸ்லாம் வராது, கம்யூனிஸ்ட்லாம் வராது. என்னுடைய அவருக்கு தேவை 11 தானே. இங்கே தான் 21 இருக்க. இதை நான் காப்பாற்றுறேன். ஏன்னா 97ல் ஜெயலலிதா கவுத்துட்டு வருது. உடனே போய் எங்கே ஆட்டா பிடிச்சி போய் பிஜேபியை காப்பாற்றியது யார்? கலைஞர். கருணாநிதியும் முரசொலி மாறணும். சனாதன எதிர்ப்பு, கத்திரிக்காய் எதிர்ப்பு. எங்களுக்கு இருக்கிற பல லட்சம் கோடி இருக்கியா? நாங்கள் திருட்டுறையில் வந்த பார்ட்டி. பல லட்சம். ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரன் நம்ம கருணாநிதி மாதிரி ஜெட்டு வச்சுருக்கார். ஆஸ்திரேலியா கடலை கடந்து போகணுமா? ஸ்டார்ட் பண்ண அங்கே போயிடும். எங்கே? ஜெட்டு தனியாக வச்சுருக்கார். இவர் நம்ம கல்வி கொள்ளைய இப்போ மாலத்தீவில் கல்யாணம் பண்ணார்ல, மொரிஷியஸில் மாலத்தீவில், அவரே ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்கார். யார்? ஐஸ்வர்யா கணேஷ். அது ஒரு மாலத்தீவு வரைக்கும் தான் போகும். கலாநிதி மாதிரி வச்சுருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு போயிடும். அப்போ இதெல்லாமே திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி. எல்லாம் அரசியல் தான். அரசியல் இல்லைன்னா இது ஜெட் ஃப்ளைன் வராது, எதுவும் வராது, சார்ட்டர் ஃப்ளைட்டும் வராது. அப்போ எனக்கு ஒரு டவுட். இதெல்லாம் இருக்கட்டும், இது அரசியல். இந்த அரசியலுக்குள்ள எப்படியா நடிகைகள் எல்லாம் வந்தாங்க? தனியா பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃப்ளைட்ல இருந்து வர்றாங்களா? அதாவதுங்க போதைப் பொருள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்களா? இருங்க. அவர்கள் பாவம். அந்த பெண்கள், எந்த பெண்கள்? நடிகைகளை பூச்சி பாவங்க. என்ன காரணம்னா இப்போ அரசியல்வாதிகளுடைய அந்த புறத்துக்கு வரலைன்னா தொழிலே பண்ண முடியாது. நான் சொல்கிற தொழில் சினிமா தொழில். அதானே பார்த்தேன். நீங்கள் வாய்ப்பு நடிக்க வாய்ப்பு தெளிவாக சொல்லுங்கய்யா. இல்லைங்க, மக்கள் குழப்பமாயிடக்கூடாது. நீங்கள் 174 இருக்குல்ல, 2 விதமாக பார்க்கலாம்ல. திரைக்கு முன்னால், திரைக்கு அப்பால்னு. இல்லை, நம்ம உள்ள போய் முன்னால் இல்லை, நம்ம உள்ள போய் டார்ச் அடிச்சுலாம் பார்க்க முடியாது. திரைக்கு முன்னால், அதான் திரைக்கு முன்னால். நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அதாவது 174 இருக்குல்ல, எங்கே இப்போ ரத்தீஷுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, வேலுமணிக்கு இருக்குது, ஏஆர் ரகுமானுக்கு இருக்குது, இப்படி பல பேருக்கு இருக்குல்ல. அங்கே நயன்தாராவுக்கும் இருக்குது, நயன்தாராவுக்கும் இருக்குது, நம்ம விக்னேஷ் சிவனுக்கும் அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது. 50 கோடி ரூபாய் கம்மி ஃபில். 15 கோடின்னு சொன்னேன். அங்கேயும் அப்புறம் நண்பர் 50 கோடி கம்மி உள்ளே விட மாட்டான். எங்கே? 174ல் 3000 ஸ்கொயர் ஃபீட் தான். எவ்வளவு? என்ன இன்டர்வியூவில் தப்பா சொல்லி ஃபோன் சொன்னாங்களா? ஆமாம். இல்லை 15 கோடி எனக்கு வாங்கி கொடுக்குறான் ஒருத்தன். என்னையா சொல்கிறேன்? 50 கோடி கம்மி. அங்கே 3000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஃப்ளாட்டே இல்லை. நீங்கள் இப்போ இந்த அடையார் பார்க் ஹோட்டல் இருந்ததில் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனு, அடையார் கேட்டு இப்போ 20 மாடி கட்டுறாராம். 20 மாடிக்கு மேலே மொட்டை மாடியை ஒருத்தர் விலைக்கு வாங்கியிருக்காரு 350 கோடிக்கு. அப்பா, எவ்வளவு? 350 கோடி. அப்படி என்ன இருக்குது மொட்டை மாடியில்? மொட்டை மாடியில் நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுனா 20,000 25,000 ஸ்கொயர் ஃபீட் மொட்டை மாடியில். மொட்டை மாடியில் அவர் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறார். எது? மொட்டை மாடியில். அதுக்கு மேலே மொட்டை மாடியை மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டார். 20 ஃப்ளோர் முடிச்சுட்டு அவரை கையில் கொடுத்துடணும். இப்போ 20 ஃப்ளோர் 20 செகண்டில் லிஃப்ட்டில் போயிடும். அப்போது அங்கே அந்த இடம் 350 கோடிக்கு விலை பேசி 250 கோடி ரூபா கொடுத்தாச்சு. இன்னும் கட்டடமே கட்டலை, தரதாக இருக்குது, அஸ்தி வரையும் போகணும். ஆனால் 20வது மாடி விலைக்கு வாங்கிட்டார். இந்த திமுகவுக்கு பின்னணியில் உள்ள அரசியல்வாதி அமலாக்கத்துறை அங்கே போ. பாசியம் கணேசன் ரெட்டியார் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தார். எப்போ? 2000 பஸ்ஸில் வந்த பார்ட்டி கடலூர். நம்ம MC சம்பத்துக்கு அவர் பினாமி. இப்போ அந்த பில்டிங் மட்டும் 7000 கோடி ரூபா சொல்கிறோம். அப்பா, 7000 கோடி. அது மாதிரி 100 பில்டிங் இருக்குது மெட்ராஸில். அப்போ 7 லட்சம் கோடி. அப்பா, இதெல்லாம் திமுகவில் நடக்கிற ஒரு விளக்க தேய்ச்சா பூதம் வந்து வருமே. ஆமாம். அது என்ன அலிபாபா 40 திருடர்களும் அந்த கதையில் ஓடுது. 7000 கோடி, 4000 கோடி, 3000 கோடி. டவுசரை சரியாக போட தெரியாத பசங்க 300 கோடி வீடு கட்டுறான் ரத்தீஷ். அவனுடைய சொத்து மதிப்பு துபாயில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, லண்டனில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, லண்டனில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு, துபாயில் எங்கேயா போகிற அமைச்சிக்கிற நமக்கு அதுக்கே பஸ்ஸுக்கு ஏதாவது பாச காமிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. விசாரணை அமலாக்கத்துறை துபாய் போயிட்டாரான். துபாய் போய் அதுவும் தனி ஃப்ளைட்டில், லேப்டாப், செல்ஃபோனு,
பெண் இதெல்லாம் 5 வருஷமாக நடந்தது பூரா அங்கேயே இருந்து அழிச்சிட்டாராம். சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது? துபாயில். அமலாக்கத்துறை வந்து ஒரு ஆளை நீங்கள் ட்ரேஸ் பண்ணோம்னா அவருடைய ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்க ஒரு 6 மாதத்துக்கு தேவையானதை. அவன் அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டாரான். லேப்டாப்பில் எந்த எவிடன்ஸ் ஆதாரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நாட்டில் FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை செய்கிற டெக்னாலஜி. அப்பா இது யார் பண்ணுறா? ரத்தீஷும் கத்தீஷும் புத்தீஷும். அப்போ கோடம்பாக்கத்தில் என்னதான் இருந்தாலும் இப்போ அந்த ஈடியில் வந்து ஆஃபீஸரே மாட்டிட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வாண்டடாக வந்து மாறிட்டாங்க. ஆமாம். அப்படிங்கும் போது இதெல்லாம் தெரியாதான்னு கேட்குறேன். எல்லாம் தெரியுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கூட சொல்லிட்டான், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீங்கள் எதுக்கு அமலாக்கத்துறை போய் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீன்ட்டாங்க. ரொம்ப அதிகமாக. இதுக்கு பின்னாடி மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கார். நான் அதுக்கு மேலே பேசக்கூடாது. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? மல்லிகார்ஜுன் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கார். இப்போ கார்கே காப்பாற்றி விட்டார். கார்கே ஒரு வழி காப்பாற்றி விட்டார். இப்போ இங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு. எங்கே? பிஜேபிலையும் காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு. அவ்வளோதான். அமலாக்கத்துறை என்ன பண்ணோம்? ஆஃப் ஆயிடுச்சு. ஏங்க காவா எவிடன்ஸாக இருந்த பல வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ராஜாவும் கனிமொழியும் சரத் ரெட்டியும் கழிதுன்னுட்டு இருந்தாங்க. எங்கே? 2G வழக்கில் வந்து பக்காவாக 600 கோடி ரூபாய் ஊழல். அதில் அந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுச்சு. சிபிஐயே எல்லா எவிடன்ஸையும் அவனே காலி பண்ணிட்டான். ஏன்? வழக்கு போடுவது ஒரு நோக்கம், வழக்கை தள்ளுபடி பண்ணுறது ஒரு நோக்கம். எல்லா பின்னாடி என்ன இருக்குது? அரசியல். அரசியல். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.